அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது குண்டலினியின் பகுதி 2 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அந்த மனிதன் வெளிப்படைந்து திரிலோகத்தையும் சஞ்சரிக்கவும் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். குடு விட்டு கோடு பாயும், அஷ்டமா சித்திகளும் கைவரும் அப்படின்னு பார்த்தோம். எல்லா சக்திகளைப் போலவே குண்டலினியும் கண்ணுக்கு புலப்படுவதில்லை. அதன் வேலையை கொண்டே அதன் இருப்பை அறிந்து கொள்ள முடியும். அது பூமியின் மையத்திலிருந்து வெளியே நாற்புறமும் பரவி உயிர் பிராணிகள் அனைத்திலும் மூலாதாரத்திலிருந்து புகுந்து வேலை செய்யும் பொழுது அங்கு பூலோக அணுக்களை திரட்டி 7 சுருள் கொண்ட நாகம் போல உறங்கிக் கொண்டு இருக்கும். அதனாலும் பாம்பு போன்று வளைந்து வளைந்து மேலேறுவதனால் குண்டலினி சக்தியானது சர்பாக்னி, அதாவது ஸ்ப்ரெண்ட் ஃபயர் என்று அழைக்கப்படும். 7 அடுக்கு வீரியமுள்ள அந்த சக்தியின் கூடானது மூலாதாரத்தில் 7 தோல் கொண்ட வெங்காயம் போன்று ஒன்றுக்குள் ஒன்றாக மிக மிக நுணுக்கமான உருண்டையாக நெற்றிக்கண்ணுக்கு புலப்படும். அதனை குண்டலினியின் உடற்கூடு எனலாம். சாதாரண மக்களிடம் அக்கூட்டின் வெளித்தோல் அல்லது சிமிழ் ஒன்றை மந்தமான கதகதப்புடன் வேலை செய்து கொண்டிருக்கும். அன்னாருடைய சுருமுனா நாடி அவருடைய முதுகுத்தண்டின் நடுவே மிக நுண்ணிய சிலந்தி நூல் போல நெற்றிக்கண்ணுக்கு புலப்படும். அதனூடாக குண்டலினியின் இந்த மந்த நடையானது பாம்பு வளைவின்றி நேரான கதிப்பாக சாரையோட்டமாக மேல் நோக்கி ஏறி சென்று கொண்டிருக்கும். அது அபாயகரமற்றது. உடம்பின் உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத உதவியாக நிற்பது உள்ளிருக்கும் சிமிழ்களின் சூடு கிளம்பும்போதுதான் அபாயம் ஆரம்பிப்பது. அதன் பூரண வல்லமை மேலேறும் பொழுது அது ஆக்கர் அதாவது AUGER கருவியந்திரம் கரும்பாறையாக துளைப்பது போல, அதாவது கருவி இயந்திரம் கரும்பாறையை துளைப்பது போல சுழுமுன நாடியை குடைந்து விசாலப்படுத்தி மேலேறுமாம். அந்த சமயம் பழுக்க காய்ச்சின இரும்பு சாலையை கொண்டு முதுகு தண்டை துளைப்பது போன்று வேதனையை பொறுக்கவண்ணாததாயிருக்குமென அனுமாதிகள் கூறுகின்றனர். அவ்வேதனை பொறுத்திருக்கும் அதன் பின் வேகத்தை கட்டுப்படுத்தி ஆதாரந்தோறும் அதனை நிறுத்தி மேலேறுவதற்கு மிகவும் மனவலிமை வேண்டுமென்று கூறப்படுகிறது. புலால், புகை, கல், அபின் இவற்றை உட்கொண்டு உடம்பிலுள்ள இந்த முயற்சியை உடம்பே அழித்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனை தீங்கின்றி நற்பலன் தரும் முயற்சி படிப்படியாக எழுப்புவதற்கு பல மாதங்கள் கிரியைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. வங்கப்பணி முனிவர் சுதந்திர சிற்ப விதானத்தை நெற்றிக்கண் கொண்டு செய்த ஆராய்ச்சியிலிருந்து த ஹிடன் சைட் ஆஃப் ஃபயர் மேன்ஸ்டோரி இக்கிரிகைகளில் உட்பொருள் ஒரு சிறிது விளங்குகிறது. அதிலிருந்து நம் மத சடங்குகளின் சில உண்மைகள் அனுமானத்தக்கவையாக இருக்கின்றன. ஆ உ இம் என்ற 3 ஒலிகளை கொண்ட ஓம்கார பிரணவம் அந்த அகர உகர மகர பிரம்ம விஷ்ணு ருத்ராம்சங்கள் என்று கூறப்படுகின்றன. இந்த 3 அம்சங்கள் பின்னித்தக்கதாகவே குண்டலினி காணப்படுகிறது. அவை தனித்தனியே பிரித்தெடுக்கப்பட்டு தட்டி எழுப்பப்படும் பொழுது அங்கு இடகலை, பிங்களை, சுழுமுனை என 3 பிரிவுகள் தோன்றும். ஒருவனுக்கு சைவமான முறைப்படி சமய தீட்சை செய்யப்படும் பொழுது அவனுடைய இடநாடி அக்கிரிகைகளால் திறக்கப்படுகிறது. குண்டலினியின் வெளி சிமிழிலுள்ள இடங்களை பிரித்து விடுகிறது. அது சிவப்பு நிறமாகவும் முழுவதும் பெண்தன்மையுடையதாகவும் பிரம்மாவுக்கு சமமாகவும் இருக்கிறது. அது முதுகுத்தண்டின் இடமிலிருந்து புறப்பட்டு அத்தண்டை பாம்பு போல சுற்றி மேலேறி பிடரியின் போய் முட்டி நிற்கிறது. பின் 2வது தீட்சையான விசேஷ தீட்சை செய்யப்படும் பொழுது பிங்கள நாடி திறந்து அதன் வழியே முன்கூறிய வெளி அடுக்கிலுள்ள பிங்களையானது பொன்னிறத்தோடு முதுகுத்தண்டின் வலப்பக்கலிருந்து புறப்பட்டு பாம்பு போல வளைந்து மேலேறி பிடரியின் போய் சேர்கிறது. இது முழுவதும் ஆண் தன்மையுடையது, அதாவது தாய் ருத்ராம்சமாக விட்டிருக்கிறது. பின் 3வது நிர்வாண தீட்சை செய்யப்படும் பொழுது பிரம்மதண்டத்தின் நடுவிலுள்ள சூஷ்ம நாடி நன்கு திறக்கப்பட்டு அதன் வழியாக சூஷ்மன சக்தியானது ஆழ்கடல் நீல நிற
சாரையோட்டமாய் கதிக்க மேலேறும். இது ஆண் பெண் இரு தன்மைகளிலிருந்து கலந்த விஷ்ணு அம்சமாகி இருக்கும். இந்த 3 நாடிகளுக்கும் இங்கனம் பிடரியில் ஒன்று கூடுவதே கங்கை யமுனை சரஸ்வதி என திரிவேணி சங்கமம் எனப்படும். இம்மாதிரி குண்டலினி 7 அடுக்குகளும் நெடுங்கால யோக பயிற்சிகளால் திரிவேணி சங்கமத்தை சேர்த்து பிரம்மதந்திரத்தில் பொங்கி வழிந்து உச்சந்தலைக்கு முழு காட்டும் பொழுதுதான் அம்மனிதன் பிறப்பை கடக்கிறான். அன்றி பிறகையை சென்று உச்சிமயிரை நனித்து கொள்வதால் அந்த அரும்பெரும் பேரை ஆற்றப்பட்டு கொள்ளும் என்றும் நினைத்து இக்காலத்தில் மூட கொள்கையில் ஒன்று பின்னது முன்னதற்கு அறிகுறியன்றி அது பிறவிப்பிணியை நீக்கப்படாது. வேறு சில அற்பமான நன்மைகள் மாத்திரம் தரவல்லது. நம்ம இதோட நம்ம அடுத்த ஒரு தலைப்பை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.